சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கந்தர் அனுபூதி பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 35 பாடல் பொருள் விளக்கம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு பாடல் 36ஓட பொருள் விளக்கம் பத்தி பார்க்கலாம். பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் அவங்களோட தலையில சூடிக்கொள்ளக்கூடிய தாமரை போன்ற பாதங்களை உடையவனே, மின்னல் கொடி போன்ற வள்ளி பிராட்டியின் பாதங்களை தன்னோட தலையில சூடி கொண்டவனே, சிவபெருமான் நாதனே குமரனே போற்றி என உன்னை வணங்கி எனக்கு உபதேசி என விளம்ப நீ அவருக்கு உபதேசித்த பொருள் எது? அதை நீ எனக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும். பிரம்மன் முதல் சகல தேவர்களும் தன்னோட சிரத்துல சூடி கொள்ளக்கூடிய மலர் போன்ற பாதங்களை உடையவனே, கொடியாகிய வள்ளியின் பாதங்களை தன்னோட தலையில தரித்திருப்பவனே, சிவனார் எல்லாருக்கும் தலைவனே, அழியா இயற்கையனே, உனக்கு நமஸ்காரம், எனக்கு உபதேசிப்பாய் என்று வேண்ட உபதேசித்தது எத்தகைய பொருளோ? இங்க நயமா கேட்கிறத சைல அங்கனைக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய மதுராந்தகம் திருப்புகள்ல பாடல் 719 இருக்கு. பிடிவாதமாகவும் கேட்கிறாரு. முதல்ல கேட்கப்பட்டக்கூடிய கேள்விக்கு பாடலோட பின் பாதியில பதிலையும் தராரு. தன்னை அன்போட விடாமல் பற்றி கொள்ளக்கூடிய அடியவர்களுக்கு தான் என்னைக்குமே எளியவன் அப்படின்ற தத்துவத்தை வள்ளி திருமணத்துக்கு மூலமா உலகறிய வெளிப்படுத்திட்டாரு. இந்த கருத்தை 24ஆம் கந்தர் அலங்காரத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த ரகசியத்தையே சிவனார் மனம் குளிர உபதேசம் செய்யறாரு. கந்தர் அலங்காரத்தை பத்தி ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. வள்ளி பிராட்டியோர மேற்கொண்ட தீவிர அன்பு நெறி வள்ளி சன்மார்க்கம் சொல்லப்படுது. சிவனாருக்கு கிடைத்த இந்த விளக்கம் தான் தனக்கும் உபதேசிக்கப்பட்டது. இத கிண்ணம் குறிச்சின்னு தொடங்கக்கூடிய 24ஆம் அலங்காரத்துல சொல்லி இருக்கிறாரு. தன்னோட சுற்றத்தாரை எல்லாம் விட்டு நீங்கி இதயமாகிய பரன் மேல நின்றுட்டு காம குரோதாதிகளாகிய பறவைகள் வந்து தன்னோட பக்தி பயிரை பறித்து போகாத மாதிரி நாவாகிய கவுனில் முருகா முருகான்னு சொல்லக்கூடிய சொற்களாகிய கற்களை எரிந்து அந்த பறவைகளை ஓட்டி தவம் செஞ்சு வந்தா வள்ளி. முருகன் தானே வழியை வந்து ஆட்கொண்டான். இதுவே வள்ளி சன்மார்க்கம். நான் எனது என்கிற பற்றுகளை விட்டு முருகன் கிட்ட பரிபூர்ண சரணாகதி அடையிறப்போ முருகன் தன்னோட உயர்நிலையை விட்டுட்டு நம்ம நிலைக்கு வழியை வந்து ஆட்கொள்வான் அப்படின்றது தான் இந்த ரகசிய உபதேசம். இனி சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட பிரணவ உபதேசம் பெற்றார். இதோட தத்துவத்தை பத்தி பார்ப்போம். சிவனாருக்கு பிரணவத்தோட பொருள் தெரியாததா? அம்பொத்த விழி என தொடங்கக்கூடிய திருச்செந்தூர் திருப்புகள்ல பாடல் 24ல சொல்லி இருக்கிறாங்க. தமிழ்லையே உபதேசம் செஞ்சாருன்னு கூட சொல்லியிருக்கிறாரு. இதோட உண்மை என்னன்னா, சிவம்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் தன்னோட சொரூப நிலையில அருவாய் நிர்விகாரமாய் இருக்கும். அதுக்கு நான் அப்படின்ற தன்மை கிடையாது. வேதாந்தத்துல பிரம்மம் மாயையோட பிரதிபலிப்பாய் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய நிலைக்கு வருது. பிரம்ம பொருள் தன்னோட அபிநயமாய் இருக்கக்கூடிய சக்தியோட அதிஷ்டானத்தால உருவம் பெறுது. அபிநகாலி தானடான்னு அருணகிரியார் குறிக்கிறது இததானா? சிவம் சிவனாகுது. இந்த சக்தியோட தன்மைக்கு சலன ரூபமாய் இருக்கும். அசைவு இருந்தால் ஓசையும் வரும். சிவத்திலிருந்து சக்தி பிரியிறப்போ உண்டாகக்கூடிய அசைவே பிந்துன்னு சொல்லக்கூடியது. அதோட ஓசையே நாதம்னு சொல்லப்படுது. இந்த ஓசை தான் பிரணவம். கிரேக்க தேசத்தவரும் இதையே சொல்றாங்க. இதுபடி நிர்விகாரமா இருந்த பிரம்மம் சலனமாகிறப்போ எழக்கூடிய நாதம் தான் பிரணவம். முருகன் தான் அதோட நாத தத்துவம். நாத தொனியோனே அப்படின்னு சொல்றாரு அருணகிரி முனிவர். தன்னிடத்தில் இருந்த ஆதி நாதமாகிய பிரணவத்தை சலன நிலையில விரிந்ததை சிவன் கேட்டான் அப்படின்றது தான் சிவன் முருகன் கிட்ட உபதேசம் பெற்றான். இதோட உட்பொருள் அரணியில இருந்த நெருப்பு அதை கடையிறப்போ வெளிப்படுறது மாதிரி சிவத்துல ஒடுங்கி கிடந்த நாதம் சக்தியோட அதிஷ்டானத்தால முருகனா விரிந்தது. அப்படி விரிந்த அந்த பிரணவ நாதத்தை சிவனே முதல்ல கேட்டார் அப்படின்றது தான் தத்துவம். முருகனோட 6 முக தத்துவத்திலையும் கந்த புராணத்திலையும் சிவபெருமான் சொல்றத நம்ம மறக்கக்கூடாது. சிவபெருமான் சக்தியை நோக்கி சொல்றது, என்னோட 5 முகத்தோடு உன்னுடைய முகமும் சேர்ந்ததே முருகனோட 6 முகமாகும். சிவபெருமானோட 5வது முகம் பிந்து, சக்தியோட ஒரு முகம் நாதம். இவைகளோட கூட்டு தான் முருகப்பெருமானோட வடிவம். 63ஆம் கந்தர் அலங்காரத்துல இது சொல்லி இருக்கு. பாடல் 37ஓட பொருள் விளக்கம். மனமே, கிரௌஞ்சகிரியின் மீது வெற்றிவேலை உடைய கந்த கடவுளின் அடியார்களின் திருக்கூட்டத்தை சேர்ந்தவன் என்ற பதவியை அடைவதையே விரும்புவாய். நான் எனது என்கிற அகங்காரத்தை பொறுமை எனும் ஞானத்தால் வேரோடு நீக்கி விடுவாயாக. கிரௌஞ்ச மலை மேல வெற்றிவேல பிரயோகித்த முருக கடவுளோட தொண்டன் என்கிற மேலான பதவியை நீ ஏத்துக்கொள்வாயாக. சாத்துவ குணத்தோட அறிவால ஆணவத்தை வேரோடு களைவாய் மனமே. இந்த பாட்டுல தொண்டருக்கு தொண்டனாக கூடிய பெருமையை சொல்லி இதனால நான் எனது என்ற அகந்தை ஒளியும் சொல்லி காட்டுறாரு. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வெகுளியை வெறுத்து பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்றது ரொம்பவே அவசியம். இந்த கருத்தையே கந்தர் அந்தாதியிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொறுமைன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தோட கூர்மையால கோபம் போன்ற மிருகங்கள் அடிபட்டு வீழ்ந்தனன்னு சொல்றாரு.
தொண்டர்களோட கூட்டுறவால ஜீவன் முக்தியை அடையலாம் அப்படின்ற தத்துவத்தை ஆதிசங்கரர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? 49வது கந்தர் அலங்காரத்துல சொல்லியிருக்கிறாரு. பாடல் 38ஓட பொருள் விளக்கம். கூதாள மலரை சூடியவனே, வேடர் குலத்து வள்ளி பிராட்டியின் தலைவனே, பேய் கூட்டங்கள் துதிக்கும் வேலாயுதனே, வீண் பேச்சுகளை பேசுகிறவனும் நல்லவைகளை பற்றிய அறிவு இல்லாதவனும் மட்டமான தீகுணம் கொண்ட அடியேனை ஒரு பொருளாக கருதி ஆண்டு கொண்ட அருளை எப்படி விரித்து கூற முடியும்? கூதாள மலர் மாலையை அணிந்தவனே, வேடர்குல பெண் வள்ளி பிராட்டியின் நாயகனே, வேதாள கூட்டங்கள் புகழும் வேலாயுதனே, வீம்பு பேசுகின்றவனும் நல்லவை யாதும் அறியாதவனும் தர்மத்திற்கு விரோதமான குற்றங்கள் செய்கிறவனுமாகிய என்னை ஆண்டு கொண்ட கருணையை சொல்லி தகுமோ? தாக்கு அமரர்க்குன்னு தொடங்கக்கூடிய திருத்தணி திருப்புகள்ல பாடல் 272ல சொல்லியிருக்குது. சாஸ்திரம் எதுவுமே தெரியாட்டாலும் தீய நெறியிலேயே மூழ்கி இருந்தாலும் இறைவன் ஒருத்தனோட பக்திக்கு இறங்கி அருள் கொடுக்கிறாரு. இதையே கிராத குழிக்கு இறைவான்னு சொல்றாரு. முரட்டு சுபாவம் கொண்ட வேடர் குல வள்ளியை ஆட்கொண்டது இதற்கு சான்று. இதே மாதிரி மிகவும் கீழ்பிறப்புகளான வேதாளங்களை தனக்கு துணையாக வைத்து கொண்டதற்கு என்ன காரணம்? பலவிதமான ஈன செயல்களை செய்தாலும் பூத வேதாளங்கள் முருகனோட திருப்புகளை பாடுறதுனால அவைகளை நற்கதி கொடுத்து வாழ்வு செய்கிறாரு. அதனால நாமளும் வேதாள ரூபனா இருந்தாலும் மனம் முருகி அவனோட திருப்புகளை பாடினா கந்த பெருமானோட கருணையை பெறலாம். பாடல் 39ஓட பொருள் விளக்கம். மன்னனே, வேடர் குலத்தில் உதித்த வள்ளி பிராட்டியின் திரு தோள்களை தழுவும் தெய்வீகனே, மங்கள மூர்த்தியும் சுகத்தை தருபவனுமான சிவமூர்த்தியின் குருநாதனே, 7 வகையான எனது பிறவிகள் தொலையுமாறு மாயையில் இருந்தும் நீங்காத 3 ஆசைகளும் எப்போதுதான் அடியேனை பற்றாது நீங்குமோ? இறைவனே, குலத்தில் அவதரித்த மின்னல் கொடி போன்ற வள்ளியின் புயங்களை தழுவுகின்ற தெய்வமே, சிவபெருமானுக்கு குருவானவனே, பிரம்மாண்டமான 7 வகையான பிறப்பையும் நீக்கி பிரகிருதி மாயையோடு சம்பந்தப்பட்ட 3 வகையான ஆசைகளும் எப்போது அடியன் ஒடுங்க பெறுவேனோ? சகல நிலையில இருக்கக்கூடிய உயிர்களை தனக்குள்ள ஒடுக்கி இளைப்பாறும்படியும் கேவல நிலையில் வைக்கிறதும் சுத்த நிலையில தன்னோட சேர்த்து கொள்றதும் உயிர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். அப்படிப்பட்டவருக்கு சிவ சங்கரன் அப்படின்னு பொருள். சங்கரன் அப்படின்னா சம்ஹாரம் செய்பவன் அப்படின்ற தவறான பொருள் சொல்லக்கூடாது. சங்கரன் அப்படின்ற வடமொழி சொல் சுபத்தை செய்கிறவன் அப்படின்னு பொருள். அப்பேற்பட்ட சிவனுக்கு குருவாகக்கூடிய முருகப்பெருமானோட பெருமையை சொல்லி முடியுமா? மா அப்படின்ற எழுத்துக்கு பெரிய அப்படின்ற பொருள் மட்டும் இல்லாம மரணம், வெறுப்பு, அல்பம் இந்த மாதிரி பொருளும் உண்டு. இது எல்லாமே பிறவிக்கு பொருந்துதல். தேவர், மனிதர், மிருகம், ஊர்வன, நீர்வாழ்வன, பட்சி, தாவரம்னு 7 பிறவிகள். மண், பெண், பொன். இது மேல மக்கள் கொள்ளக்கூடிய ஆசைக்கு காரணம் பிரகிருதி மாயை. இந்த 3 ஆசைகளும் எப்போ முடியுமோ அப்போதான் பிறப்பு இறப்பு அப்படின்ற சக்கரமும் நின்று போகும். பாடல் 40ஓட பொருள் விளக்கம். வள்ளிமலை சாரல் இருக்கக்கூடிய சுனையிடத்தும் அருவியிடத்தும் பசுமையான திணை புனத்திடத்தும் வள்ளி பிராட்டியார் நின்று கொண்டு கவன் வீசிய பரணி படத்திலும் அலைந்த முருகா, இரு வினைகளையும் ஒழிக்கும் பேராற்றல் மிக்க ஞான சுடர் வீசக்கூடிய வேலாயுதத்தை மறக்காதவனாகிய நான் சம்சார பந்தத்தோடு கலக்கம் கொண்டு மயங்கி உழல்வது தகுமோ? அருவிகள், சுனைகள் போன்ற இடங்களை தெரிந்தது முருகன் பக்குவ ஆன்மாக்களை தேடி ஆட்கொள்றதுல இருக்கக்கூடிய தீவிரமான அவசரத்தையும் கருணையையும் காண்பிக்குது. இந்த கருத்தை திருப்புகள்ல நம்ம பார்க்கலாம். பாடல் 94ல வள்ளி திருமணத்தோட உட்பொருள் சுந்தரவள்ளி மான் வயிற்றுல உதிச்சவா. சைவ சித்தாந்த பரிபாஷையில மான் அப்படின்றது பிரகிருதி மாயையை குறிக்குது. சிவ முனிவனாகிய பிரம்மத்தோட மானாகிய பிரகிருதி மாயை கலந்ததுல உதிச்சவதான் வள்ளின்னு சொல்லக்கூடிய ஜீவ சக்தியாகிய ஆன்மா. சுருங்க சொன்னா ஒரு ஜீவன் தன்னோட உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்திரிய சுகங்களை செல்லக்கூடிய ஐம்புல ஆசைகளை அடக்கி வைராக்கியத்தால மனதை பரம்பொருளாகிய பிரம்ம விருத்தத்துல செலுத்தி பக்குவம் அடையிறப்போ இறைவனை வழியே சென்று அந்த வைராக்கியத்தை நல்லா பரிசோதனை செஞ்சு வேடனாய், வேங்கையாய், விருத்தனாய் வருவது வள்ளி பிராட்டிக்காக கடைசியில தன்னோட உண்மை சொரூபத்தை காட்டி ஆட்கொள்வான் அப்படின்றதுதான் வள்ளி கல்யாண தத்துவம். 3 ஏடனையும் ஒளிவதற்கு வினை ஒளியணும். இதுக்கு சாதனம் ஞானமாகிய வேல். இந்த வேலாயுதத்தை பற்றி கொண்டால் மனைவியோடு தியங்கி மயங்கும் அஞ்ஞானம் ஒளியும். இதற்கு ஒரு உதாரணம் வள்ளி பிராட்டி. வள்ளி புனத்துல முருகப்பெருமான் மற்ற நல்ல மரங்களாக உருவெடுக்காமல் காட்டு மரமாகிய வேங்கையின் உருவெடுத்தது ஏன்? இந்த மரத்துல பூக்கக்கூடிய காலத்துல அதை பார்த்தால் அதோட கிளையில வேங்கை புலிகள் படுத்திருக்கிறது மாதிரியான தோற்றம் தரும். பயத்தை விட்டு உச்சி நோக்கி பார்த்தோம் அப்படின்னா மரத்தோட உண்மை சொரூபம் தெளிவாகிடும். அது மாதிரி உலகத்துல காணப்படக்கூடிய உருவ பேதங்கள் மனிதனை மயக்கி பயப்பட செய்து விவேகத்தை உபயோகித்து ஆராய்ந்து பார்த்தா சலனமில்லாத, விகாரமில்லாத, பேதமில்லாத ஒரே பொருள்தான்
மாயையால பல்வேறு உருவங்களாக காட்சி கொடுக்குது. இதுவே முருகன் வேங்கை மரமானதோட தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.